பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம ஓடுறவங்க எல்லாரும் ஓடுறாங்க. ஆனா யார் பிரைஸ் வின் பண்றாங்கன்னா, அந்த ஓட்ட பந்தயத்துல ஓடுற ஒரு நபருக்கு தான் பிரைஸ். 1 கொரிந்தியர் 9:24 பவுல் சொல்கிறாரு, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். புகழ்பெற்ற சாரா டக்கர் கல்லூரியுடைய வளாகத்துல நான் நிற்கிறேன். இந்த கல்லூரியுடைய மோட்டோவே அதுதான், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, run that you may obtain. அன்பானவர்களே, இந்த சாரா டக்கர் கல்லூரியை எப்படி வந்துச்சு தெரியுங்களா? டக்கர் என்று சொல்லப்படுகிற மெட்ராஸ்ல இருந்த ஒரு தேவ மனிதன், அவர் இங்கிலாந்து தேசத்துக்கு போய் பெண்களுடைய கல்லூரி படிப்பு இல்லாமல் இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற ஒரு சபையிலே அவர் பேசுகிறார். அப்பொழுது அவருடைய தங்கையான சாரா டக்கர் அம்மா, அவருடைய 2 கால்களும் முடமானது. அவர்கள் ஆலயத்தில் உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்கும் போது அவர்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு வெறி வருகிறது. பெண்களுடைய கல்லூரி படிப்பு, அவருடைய எம்பவர்மெண்ட்காக சாரா டக்கர், whose both legs were paralyzed, she decided, I am going to build a college. ஆகவே அவருடைய நண்பரிடத்தில் பேசினார்கள். நண்பர்களை எல்லாம் எழுப்பி அவரிடத்திலிருந்து காணிக்கை வாங்கி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற இந்த இடத்தை அவர்கள் வாங்கி கல்லூரியை ஆரம்பித்து, அந்த கல்லூரி இன்றைக்கு 3400 மாணாக்கர்கள் இப்பொழுது இங்க படித்துக் கொண்டிருக்கிறாங்க. அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்ம எவ்வளவு பலவீனமானவங்கன்றது முக்கியம். நம்முடைய மனதில் எவ்வளவு தைரியமும் திடமும் தரிசனமும் இருக்கிறது. சாரா டக்கர் அம்மா இந்த இடத்துக்கு ஒரு முறை கூட வரவில்லை. அவர்கள் இங்கே வரவும் இல்லை, இந்த கல்லூரியை பார்க்கவும் இல்லை, இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்களை அவர்கள் பார்க்கவில்லை. 1895 வருடம் அவர்கள் அனுப்பின காணிக்கையினாலே கட்டப்பட்ட இந்த கல்லூரி இன்றைக்கு ஒவ்வொரு வருடமும் 3000 இளம் வாலிப பெண்களை சமுதாயத்திற்கு நல்ல தலைவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் பார்த்து கேட்கிறார், வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடுகிற நீங்கள் ஏதாவது ஒரு பரிசை நோக்கி, ஒரு தரிசனத்தை நோக்கி ஓடுறீங்களா? Do you run towards a goal? Do you have a goal in your life? God wants you to run that you might obtain a prize. நீங்க டீச்சரா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம், அல்லது தொழில் செய்யறவங்களா இருக்கலாம். உங்களுடைய தரிசனம் என்ன? அதுல பரம தரிசனமும் பூமிக்குரிய தரிசனமும் இணைந்திருந்தா அது பெரிய சரித்திரமாக மாறும். சாரா டக்கர் அம்மா இந்த பூமிக்கு வரவில்லை, அவருடைய பலவீனம் அவர்களை இங்கே வரவிடவில்லை. ஆனால் அவருடைய தரிசனம் இங்கே வந்து ஆயிரமான மாணவர்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. Today God is challenging you. Run that you may obtain the prize. ஒரு தரிசனத்தை நோக்கி ஓடுங்கள். உங்கள் வாழ்க்கையும் மற்றவருடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும். God bless you. Have a wonderful day. 1 Corinthians 9:24. Run to obtain the prize. God bless you.